பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஜீவாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மகிமையின் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே உம்மை வரவேற்கிறோம், உம்மை போற்றுகிறோம் அப்பா. எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராகிய உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீரே பெரியவர், நீர் தேவாலயத்திலும் பெரியவர், நீர் சாலமோனிலும் பெரியவர் அப்பா. ஆண்டவரே, நீர் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறீர். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக, இன்று எங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வீராக. நீர் எங்களோடு இடைபடுவீராக, நீர் எங்களை தொடுவீராக, நீர் எங்களை முத்தமிடுவீராக, நீர் எங்களை அணைப்பீராக. உங்கள் அன்பு கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் தேவனே அப்பா. பவுல் ஆண்டவர் தேவாலயத்தில் நின்று ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது தேவனை தரிசித்தார் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் இன்று அப்பா உம்மை காணணும், உம்முடைய குரலை கேட்கணும்னு சொல்லி உம்முடைய பிள்ளைகள் அமர்ந்திருக்கிற அப்பா ஒவ்வொருவர் மேலே கர்த்தருடைய கரம் இருப்பதாக. வாஞ்சியுள்ள ஆத்மாவை திருப்தியாக்குகிற தேவன் ஆண்டவரே அப்பா. வாஞ்சியோடு தேடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நீர் தென்படுகிற தேவன். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கப்பா. நீங்கள் உங்களை வெளிப்படுத்தும்படி நாங்கள் தேட எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தையும் அன்பையும் கர்த்தர் ஊற்றுங்க, பரிசுத்தத்தை ஊற்றுங்கப்பா. இடரல்களை எடுத்து போடுங்க. உம்மை காணக்கூடாதபடி, உம்முடைய தொடுதலை உணரக்கூடாதபடி அப்பா, உங்கள் அன்பை ருசிக்க முடியாதபடி, உங்கள் மகிமையின் பிரசன்னத்துக்குள்ளாக, உங்கள் மகிமைக்குள்ளாக வர முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகள் நீங்குவதாக. இந்த ஆலயத்தின் மேலே, ஆலயத்தின் கீழே, ஆலயத்தை சுற்றிலும் தேவ பிரசன்னம் இருப்பதாக. சகல தடைகளும் நீங்குவதாக. தேவ கரம் எங்களோடு இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, இன்றைக்கு ஆலயத்துக்கு வருகிற அத்தனை பேருக்கும் தெய்வீக பிரசனம், தெய்வீக ஆளுகை, தெய்வீக கிருபை உண்டாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் உன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம்
கொள்ளுகிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்க பிரசன்னத்துக்குள்ளாக நாங்கள் இருக்கிற வரைக்கும் ஒரு தீமையும் எங்களை அணுக முடியாதுப்பா. அந்த பிரசன்னத்துக்குள்ளாக ஒரு அருவருப்போ தீட்டோ நாச மோசமோ சத்ருவின் எந்த கிரியையோ நெருங்க முடியாதே. அப்படிப்பட்ட தேவ பிரசன்னத்தினால இந்த காலை நேரத்தில் எங்களை மூடுவீராக ராஜா, மூடுவீராகப்பா. அப்பா நன்றி செலுத்துகிறோம். சீனாய் மலையில தேவ மகிமையின் பிரசன்னம் இறங்கின போது ஒருவரும் அந்த மலையின் அடிவாரத்தை கூட நெருங்க முடியாத படிக்கு அவ்வளவு பயங்கரமாக கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கினதே. இந்த நாளிலும் எங்கள் மேல் அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் பிரசன்னம் இறங்கட்டும் ராஜா, இறங்கட்டும் அப்பா. இதோ சாத்தானுடைய கண்ணிகள் எல்லாம் தெரிப்புண்டு போகத்தக்கதாக தேவ பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே, எங்களை மூடிக்கொள்ளட்டும் அப்பா. வேறொன்னுடைய கண்ணிக்கும் அந்த பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் எங்களை தப்பு வைக்கிற தேவ பிரசன்னத்துக்குள்ளாக நாங்கள் ஓடி வருகிறோம். எங்களை தகுதிப்படுத்துவீராக. மோசேயை தகுதிப்படுத்தினது போல எங்களையும் தகுதிப்படுத்துங்கப்பா. நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டால் இதோ தேவ பிரசன்னத்துக்குள்ளாக நீங்கள் தைரியமாய் வந்து நிற்கலாமே. இன்றைக்கு அந்த பரிசுத்தம் எங்களை நிரப்பட்டும், பரிசுத்தம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக கடந்து வருவதற்கு தேவையான பரிசுத்தம், தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் எங்களை மூடிக்கொள்ளட்டும், எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே, எங்களை நிரப்பட்டும் அப்பா. எந்த தீமையும் அணுகாமல் உங்க பிரசன்னம் எங்களை இம்மட்டும் காத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவன்கிட்ட நன்றி சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களை பாதுகாத்து இருக்கீங்கப்பா. என்னைக்கோ சாத்தா எங்களை கீழே தள்ளி போடணும்னு நினைத்தான்ப்பா. கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எங்களை சுற்றி சுற்றி வந்த போதிலும் அவன் எங்களை மேற்கொள்ளாத படிக்கு தேவ பிரசன்னம் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டதே அப்பா. உங்க கரத்தினால் எங்களை மூடி மறைத்து கொண்டீரே அப்பா. இதோ தீங்கு நாளிலே நீர் எங்களை உமது கூடார மறைவிலே மறைத்து வைத்தீர் ஆண்டவரே. உங்க காயங்களுக்குள்ளாக எங்களை ஒளித்து வைத்தீரப்பா. சாத்தான் நெருங்க முடியாத படிக்கு, எங்களை தொட முடியாத படிக்கு இதோ இயேசு கிறிஸ்துவின் காயங்களுக்குள்ளாக எங்களை மறைத்து வைக்கிறீர் ஆண்டவரே, எங்களை மறைத்து வைக்கிறீரப்பா. இது எத்தனை பெரிய ஸ்லாக்கியம், எத்தனை கிருபை, எத்தனை கிருபை. இவ்வளவாய் நீர் எங்களை நேசித்தீரே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். இப்படியாய் நம்மை பாதுகாத்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தலாமா? நாங்கள் ஓயாமல் துதித்து கொண்டே இருப்போம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை உமது துதியை சொல்லி வரும்படி ஏற்படுத்தினீர் ஆண்டவரே. உம்மை துதிப்பதற்காக இந்த ஜனத்தை பிரித்தெடுத்தீர் ஆண்டவரே. நாங்களும் ஓயாமல் உம்மை துதிப்போம். எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாடலாமா? மூன்றாவது பாடல், ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம். ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடுவோம் சன்னா ஓசன்னா ஓசன்னா என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடுவோம் சன்னா ஓசன்னா ஓசன்னா என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சத்துருவை மிதிப்பார், சத்துருவை மிதிப்பார், எதிரி அடங்குவான், எதிரி அடங்குவான். இயேசுவே ஜெயிப்பார், இயேசுவே ஜெயிப்பார். ராஜரீகம் பண்ணுவார், ராஜரீகம் பண்ணுவார். சத்துருவை மிதிப்பார், சத்துருவை மிதிப்பார், எதிரி அடங்குவான், எதிரி அடங்குவான். இயேசுவே ஜெயிப்பார், இயேசுவே ஜெயிப்பார். ராஜரீகம் பண்ணுவார், ராஜரீகம் பண்ணுவார். கரங்களை தட்டியை துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டியை துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. கட்டுகளை அறுப்பார், கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், சாபங்களை முறிப்பார். வேதனையை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார். புது பலன் தருவார், புது பலன் தருவார். கட்டுகளை அறுப்பார், கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், சாபங்களை முறிப்பார். வேதனையை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார். புது பலன் தருவார், புது பலன் தருவார். நீயோ கரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம்,
என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. விண்ணப்பத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார், நிறைவேற்றி முடிப்பார். விண்ணப்பத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார், நிறைவேற்றி முடிப்பார். நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு, ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடுவோம் சன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, பாடுவோம் சன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஆண்டவரே, நாங்கள் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் உம்முடைய நாமத்தை நாங்கள் கீர்த்தனம் பண்ணுவோம் அப்பா. இதோ எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற தேவனிடத்துல நாங்கள் உமது சமூகத்திலே வந்து நின்று அப்பா எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு நேராக நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. மனுஷர்களிடத்துல நாங்கள் போய் நிற்பது இல்லப்பா, எங்களை படைத்த சர்வ சிருஷ்டிகரான எங்கள் தேவனுக்கு முன்பதாக இப்பொழுதும் அன்னாளை போல நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் மன பாரங்களை எல்லாம் உமது சமூகத்திலே ஊற்றுகிறோம் அப்பா. கண்ணீரோடு கூட எங்கள் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் உமது சமூகத்துல வந்து வைக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீர் கண்ணீருடைய ஜெபத்தை புறக்கணியாத தேவன், இதோ நொறுங்குண்ட ஆத்துமாவை புறக்கணியாத தேவன். இன்றைக்கும் என்ன விண்ணப்பத்தோடு என்ன வேண்டுதலோடு இந்த இடத்துல நாங்கள் கூடி வந்திருக்கிறோமோ ஒவ்வொருவர் இருதயத்தையும் அறிந்த தேவன் அந்த விண்ணப்பங்களுக்கு எல்லாம் பதில் தர வல்லவர் ஆண்டவரே. நீர் பதிலை தருகிறதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நிச்சயமாக நீர் எங்கள் விண்ணப்பத்தை கேட்பீர், உமது கிருபையினால நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின சகலவற்றையும் நிறைவேற்றி முடிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி அன்னாளுக்கு கொடுக்கப்பட்டது போல இன்றைக்கு நாங்கள் சின்ன காரியத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம்ப்பா. ஆனா தேவன் சொல்றீர், பெரிதானவைகளை எதிர்பார்த்து நில்லு, இதையிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். உன்னுடைய வாழ்க்கையில பெரிதான காரியங்களை செய்ய நான் வல்லமையுள்ள தேவன். ஒரு பிள்ளைக்காக நீ நிற்கிற, ஆனா அந்த ஒரு பிள்ளை சாதாரணமான பிள்ளையா இருக்காது, அது உலகத்தையே கலக்குகிற தீர்க்கதரிசியாக என்னுடைய ஊழியக்காரனாக அப்படிப்பட்ட ஒரு சந்ததியை நான் உனக்கு தருகிறேன்னு சொல்றீங்கப்பா. எங்களுக்கு நீங்க சாதாரணமான ஆசீர்வாதத்தை கொடுப்பது அல்ல ராஜா, விலையேறப்பெற்ற ஆசீர்வாதம், மகிமையான ஆசீர்வாதம். திரும்ப திரும்ப கர்த்தர் சொல்ற, நீங்க அற்ப காரியத்துக்காக சின்ன சின்ன விஷயத்துக்காக புலம்பிக் கொண்டு நிற்கிறீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்கிறார். நாம உற்சாகமாய் சொல்லலாமா? சிங்க கேவியோ சூளை நெருப்போ, எப்பேற்பட்ட சூழ்நிலை நாங்கள் இருந்தாலும் நாங்கள் சூழ்நிலையை பாராமல் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் போது உலகமே பார்த்து வியந்து போகத்தக்கதான அதிசயங்களை நீ செய்வீர் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நீங்க செய்யற அதிசயத்தை பார்க்கிற ராஜாக்களும் கூட உம்மை பணிந்து கொள்ளும்படிக்கு ஒரு மகிமையை நீங்க எங்க வாழ்க்கையில் இன்றைக்கு கட்டளையிடுறீங்கப்பா. பெற்றுக்கொள்ள நாங்கள் ஆயத்தப்படுகிறோம் ஆண்டவரே. உற்சாகமாய் சொல்லலாமா? சிங்க கேபியோ சூளை நெருப்போ, எதுவும் எங்களை சேதப்படுத்தாது. சிங்க கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்க கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளி
சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் எந்த சூழ்ச்சியும் என்னை ஒன்றும் செய்யாதே. தேவராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் எந்த சூழ்ச்சியும் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எங்களை பாதுகாக்க எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் மாத்திரம் உண்டு ராஜா. அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் எங்களை கண்ணின் மணியை போல காக்கிற தேவன் எங்களோடு இருப்பதனால நாங்கள் அசைக்கப்படுவதில்லை, நாங்கள் அசைக்கப்படுவது இல்லப்பா. நீர் எங்களை முன்னாடி போய் போராடுன்னு சொல்லி விட்டுட்டு பின்னாடி வர தேவன் அல்ல ராஜா. எங்களுக்காக வைராக்கிய வாஞ்சியாக யுத்தங்களை நடப்பிக்கிற தேவன். அவர் உங்களுக்கு முன்பதாக கடந்து போகிற தேவன். அவர் எங்களுக்கு முன்பதாக கடந்து போகிற நல்ல மேய்ப்பன். அவர் ஆடுகளுக்கு பின்னாடி வரமாட்டாரு, ஆடுகளுக்கு முன்னாடி கடந்து போகிற தேவன். அது எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் உடை தெரியும் படிக்கு, இதோ கோணலான பாதைகளை எல்லாம் செவ்வையாக்கும் படிக்கு, சாத்தான் எதிர்த்து வந்தாலும் எல்லாவற்றையும் எல்லா சாத்தானுடைய கிரியைகளையும் நிர்மூலமாக்கும் படிக்கு நீர் எங்களுக்கு முன்பதாக கடந்து போகிறீர் ராஜா. எங்களுக்கு முன்பதாக கடந்து போகிறீர். இதோ எங்களுக்கு முன்பதாக அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கும் படிக்கு நீர் எங்களுக்கு முன்பதாக கடந்து போகிறீர் ஆண்டவரே. ஒருவேளை சத்ரு இன்னைக்கு எங்களை, சாத்தான் இன்னைக்கு எங்களை சிங்கக்கேவில தூக்கி போடணும்னு நினைத்தாலும் திட்டம் தீட்டினாலும் அங்கே எங்களை வரவேற்கும் படிக்க எங்களுக்கு முன்னதாக நீர் இருப்பீரப்பா, நீர் இருப்பீர் ஆண்டவரே. தானியேலை தூக்கி போட்ட போது தானியேலுக்கு ஒரே நம்பிக்கை, என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். அப்பா நன்றி செலுத்துகிறோம். அங்கே தானியேலுக்கு முன்பதாக தேவன் அந்த சிங்கக்கேவியில் இருந்தார். உங்களை தூக்கி போடுற இடம் என்னவாக இருந்தாலும் நீங்க அங்க விழுவதற்கு முன்னதாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் அங்கே உங்களுக்காக நின்று கொண்டிருப்பார். அந்த சூழ்நிலையில் அவர் நின்று கொண்டிருப்பார். அது சிங்கமாக இருந்தால் அந்த சிங்கங்களின் வாய்களை கட்டி போடும் படிக்கு உங்கள் தேவன் உங்களுக்கு முன்னதாக அந்த இடத்துல இருப்பார். அது எரிகிற அக்கினி சூளையாக இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க உள்ள விழுகிறதுக்கு முன்னாடியே தேவன் அந்த இடத்துல இருப்பார். அவர் ஒருபோதும் உங்களை தனியாய் போராட விடுகிற தேவன் அல்ல. எப்பொழுதுமே கர்த்தர் சொல்றது போல கர்த்தருடைய யுத்தம் நீங்க தனியா போராடுற யுத்தம் கிடையாது. அது தேவன் தனியா செய்கிற யுத்தமும் கிடையாது. நாங்க ரெண்டு பேரும் கரம் கோர்த்து, நீங்களும் தேவனும் கரம் கோர்த்து சாத்தானை எதிர்த்து நிற்கிற யுத்தம். அது சாத்தானை எதிர்த்து நிற்கிற யுத்தம். இம்மட்டும் அப்படித்தான்ப்பா நீங்க எங்களை வழி நடத்தி வந்தீங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சத்ரு எப்படிப்பட்ட ஒரு சோதனையை கொண்டு வந்து வைத்தாலும், எப்பேற்பட்ட திட்டங்களை தீட்டினாலும் கர்த்தர் சொல்றாரு, அவன் திட்டம் போடுறதுக்கு முன்னாடியே அவனை அழிப்பதற்கான திட்டத்தை நான் போட்டுட்டேன்னு கர்த்தர் சொல்றாரு. அவன் திட்டம் தீட்டுவதற்கு முன்னதாகவே அதை நிர்மூலமாக்குற பிளானை நான் போட்டுட்டேன்னு கர்த்தர் சொல்றாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆமான் யூதர்களுக்கு விரோதமாக எழும்பினா, யூதர்களுக்கு விரோதமாக அவன் எவ்வளோ பெரிய திட்டத்தை போட்டான். ஆனால் அவனுக்கே தெரியாம அதற்கு முன்னதாகவே கர்த்தர் எஸ்தரை கொண்டு போய் அங்கே வைக்கவில்லையா? அவன் கண்களுக்கு மறைவாக பக்கத்திலே தான் எஸ்தர் இருந்தா, தூரமா இல்லை, எங்கேயோ இல்லை, ஆமானுடைய கண் பார்வையிலே தான் இருந்தா. ஆனால் ஆமானால கண்டுபிடிக்க முடியலை. அந்த எஸ்தரை தேவன் முன்னமாகவே கொண்டு போய் வைத்து ஆமானுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி அவன் ஏற்படுத்துகிற தூக்கு மரத்திலேயே அவனை தூக்கி போட வைத்தாரே. அந்த தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அந்த தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் கூடி நின்று உங்களுக்கு விரோதமாக என்னென்ன திட்டங்கள் தீட்டினாலும் கர்த்தர் உங்களை எஸ்தர் ராஜாத்தை போல வைத்திருக்கிறார், ஒரு மொர்தகாயை போல வைத்திருக்கிறார். அவன் உங்களுக்கு விரோதமாக தூக்கு மரத்தை செய்தாலும் சரி, பாதாளத்தை வெட்டினாலும் படுகொலையை வெட்டினாலும் சரி, அதில் அவனே விழுந்து போவானே அன்றி ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது.
அவனை மேற்கொள்ளும் படிக்க நாம் பறைக்கப்பட்டிருக்கோம், வேறு பிரிக்கப்பட்டு இருக்கிறோமே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை விடுவித்த தேவனுக்கு நன்றி. எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற தேவனுக்கு நன்றி. இன்னைக்கு மீண்டும் கர்த்தர் சொல்றாரு, நீங்க சாதாரணமா நினைச்சு கொண்டு இருக்கீங்க, எல்லாவற்றையும் உங்களையே நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க. ஆனா உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்றாரு. பெரிய ரட்சிப்பை உன் மூலமாக நான் கொண்டு வருவேன். உன் குடும்பத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பு உன் மூலமாக வருகிறது. உன் தேசத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பு உன்னுடைய ஜெபத்தினால வருகிறது. நீ சோர்ந்து போகாத, நீ கர்த்தரிடத்துல சோர்ந்து போகாத, நீ செய்கிற நற்காரியங்களை நிறுத்தாமல் இன்னும் உற்சாகமாய் செய்யு கர்த்தர் சொல்றாரு. இன்னும் உற்சாகமாக நீ செய், பலனை நீ பார்ப்பாய். நீ பலனை பார்ப்பாய். உன் குடும்பத்துல பார்ப்ப, உன் சபையில பார்ப்ப, உன் தேசத்துல பார்ப்ப. இதோ ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரே. உன் ஜெபத்தை நீ நிறுத்தாதன்னு கர்த்தர் சொல்றாரு. நீ சோர்ந்து போய் அமர்ந்திராதன்னு கர்த்தர் சொல்றாரு. உன்னை நான் அக்கினினாலே நிரப்புவேன். நீ எழும்பி துதி, நீ எழுந்து ஜெபம் செய்யன்னு கர்த்தர் சொல்றாரு. எழுந்து போராடின்னு கர்த்தர் சொல்றாரு. சூழ்நிலையை பார்க்காதன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்பா, நீர் அப்படியா எங்களை இம்மட்டும் நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். தலைமுறை தலைமுறையாய் நீர் வார்த்தையை காப்பாற்றுகிற தேவன் ஆண்டவரே. எங்களை குறித்து, எங்கள் சந்ததியை குறித்து நீர் வைத்திருக்கிற ஒரு காரியமும் வீணாய் போகாத படிக்கு வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன் அப்பா. வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கு எங்களை முழுவதும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவன் என்று அப்பா உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரை. நாம் தேவனை துதிப்போமா? தலைமுறை தலைமுறையாய் வார்த்தையை காப்பாற்றுகிற தேவன். அவருடைய வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை கூட வீணாய் போவது இல்லை. அது அவர் அனுப்பின காரியம் வாய்க்கும் வரைக்கும் வெறுமையாய் அவரிடத்தில் திரும்புவது இல்லை. பிரச்சனை நீங்க இல்லை, நீங்க எப்படி இருக்கிறீங்களோ உங்களை எப்படி வேணாலும் கர்த்தர் மாற்றுவார். ஆனால் அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அவரிடத்துல வெறுமையாய் திரும்புவது இல்லைன்னு கர்த்தர் சொல்றார். அவர் அனுப்பின காரியம் வாய்க்கும் வரைக்கும் அது அவரிடத்தில் வெறுமையாய் திரும்புவது இல்லை. அந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தலைமுறை தலைமுறையாய் வார்த்தையை காப்பவரே, தலைமுறை தலைமுறையாய் வார்த்தையை காப்பவரே, பாதை எங்கும் உடனிருந்து குறைவின்றி காப்பவரே, என் பாதையெல்லாம் உடனிருந்து குறைவின்றி காப்பவரே, ஏன் எசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தீர் நன்றி, அனுதினம் சொல்வேன் நன்றி, ஏன் எசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தீர் நன்றி, அனுதினம் சொல்வேன் நன்றி. நீவி போசேத்தை போல மறந்து ஒதுக்கப்பட்டேன் நான், மேவி போசேத்தை போல மறந்து ஒதுக்கப்பட்டேன் நான், ராஜாக்களின் பந்தியிலே உட்கார அழைத்து வந்தீ, என்னை ராஜாக்களின் பந்தியிலே உட்கார அழைத்து வந்தீ. நன்றி சொல்லுமா? ஏன் எசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தீர் நன்றி, அனுதினம் சொல்வேன் நன்றி, ஏன் எசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தீர் நன்றி, அனுதினம் சொல்வேன் நன்றி. பட்சித்த வருஷத்தின் பலனை மறுபடி எனக்கு தந்தி, விசுவாசத்தோடு பட்சித்த வருஷத்தின் பலனை மறுபடி எனக்கு தந்தி, முன்மாறியும் பின்மாறியும் சரியான நாளில் தந்தி, முன்மாறியும் பின்மாறியும் சரியான நாளில் தந்தி, ஏன் எசேருக்கு நன்றி,
அப்பா. உதவிகள் செய்தீர் நன்றி. எபினேசரே. எல்யேசேர், எல்யேசேர், அனுதினம் சொல்வேன் நன்றி. இயேசு ராஜா நன்றி, என் இயேசு ராஜா நன்றி. இயேசுவே, இயேசுவே, அனுதினம் சொல்வேன் நன்றி. இயேசு ராஜா நன்றி. நன்றி ராஜா. என் இயேசு ராஜா நன்றி. இயேசுவே, இயேசுவே, அனுதினம் சொல்வேன் நன்றி. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீர், என் எளிமையில் கை தூக்க வந்தவர் நீர். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீர், என் எளிமையில் கை தூக்க வந்தவர் நீர். துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். வீர்லகாய் ரோயி, என்னை காண்கின்ற தேவன் நீ. ஓ வீர்லகாய் ரோயி, எங்கள் ஜீவநீர் ஊற்று நீ. வீர்லகாய் ரோயி, என்னை காண்கின்ற தேவன் நீ. வீர்லகாய் ரோயி, எங்கள் ஜீவநீர் ஊற்று நீ. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த நழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, எந்த நழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. வீர்லகாய் ரோயி, என்னை காண்கின்ற தேவன் நீ. வீர்லகாய் ரோயி, எங்கள் ஜீவநீர் ஊற்று நீ. வீர்லகாய் ரோயி, என்னை காண்கின்ற தேவன் நீ. ஓ வீர்லகாய் ரோயி, எங்கள் ஜீவநீர் ஊற்று நீ. புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டீர். வாக்குத்தத்தம் செய்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றினீர். வாக்குத்தத்தம் செய்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றினீர். வீர்லகாய் ரோயி, என்னை காண்கின்ற தேவன் நீ. ஓ வீர்லகாய் ரோயி, எங்கள் ஜீவநீர் ஊற்று நீ. வீர்லகாய் ரோயி, என்னை காண்கின்ற தேவன் நீ. வீர்லகாய் ரோயி, எங்கள் ஜீவநீர் ஊற்று நீ. நீர் என்னை காண்கிற தேவன் ஆண்டவரே. ஆகார் உமக்கு அந்த பெயரை வைத்திருந்தாலும் இந்த நாளிலும் கூட இம்மட்டும் எங்களை காண்கிற தேவன் நீரப்பா. உலகம் பார்க்கிற விதமாக நீர் எங்களை பாராமல், இதோ உலகமோ முகத்தை பார்க்கிறது, என் தோற்றத்தை பார்க்கிறது, எனக்கு உண்டான காரியங்களை பார்க்கிறது. நீரோ என் இருதயத்தை பார்க்கிற தேவனாக, இதோ எனக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறீரே. நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எல்ரோயி, என்னை காண்கிற தேவன் ஆண்டவரே. என் தனிமையில் என்னை காண்கிற தேவன், என் கண்ணீரின் மத்தியில் என்னை காண்கிற தேவன் அப்பா. நன்றி செலுத்துகிறேன் அப்பா, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ரிக்கலா ஷபா ரிபக்கரபலா, என் இருதயத்தின் வேதனைகளை உற்று கவனிக்கிறவர் நீரப்பா. என் இருதயத்தின் காயங்களை உற்று நோக்கி பார்க்கிறவர் நீர் ஆண்டவரே. என்னை மேலும் மேலும் காயப்படுத்துகிற ஜனங்களுக்கு மத்தியில என் காயத்தை பார்த்து அப்பா, அந்த காயத்தை ஆற்றி என்னை தேற்றி அரவணைக்கிற தேவன் நீர் ஒருவர் தான்
ரீபானா ஷபரிகபல கரபா. உன் துக்கம் என்ன, உன் கவலை என்ன, உன் கண்ணீர் எதனால? இப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, உன் சூழ்நிலைகளை மாற்ற வல்லமையுள்ள தேவன் உன் அருகிலே இருக்கிறேன். ரீகானா ஷபரிகரபா. இதோ நான் உனக்கு ஆரோக்கியமும் சௌக்கியமும் வர பண்ணுவேன். உன் கண்ணீரை துடைப்பேன். உனக்கென்று நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன். உன் பிள்ளைகளை குறித்த கவலை இனி உனக்கு வேண்டாம் என்று சொல்றீங்களே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓரி பக்தரி விக்கபாராபா. உங்களை பாரப்படுத்துகிற காயம் என்ன, உங்களை துக்கப்படுத்துகிற காரியம் என்ன? ஓரி மானா ஷபரி கரவரபரபா. எசேக்கியாவை போல செவரு பக்கமா திரும்பி நின்று, கர்த்தாவே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா, என் ஜீவன் எடுபட்டு போகாத படிக்கு தேவனே என் மேல் மனமிறங்கும்னு சொல்லி உன் கண்ணிலிருந்து வடிகிற கண்ணீரை நான் கண்டேன்னு கர்த்தர் சொல்றார். உன் ஆயுசு நாட்களை நான் கூட்டி தருகிறேன். நீ அற்ப ஆயுசுல மரித்து போகிறவன் அல்ல, மரித்து போகிறவள் அல்ல. இந்த நேரம் கர்த்தாவே வியாதிப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமையின் கரம் இறங்குவதற்காய் நன்றி ராஜா. அந்த வியாதியின் கூறுகளை எல்லாம் மாற்றி போட்டு ஓ ரிகானா ஷபரி கரபா மரண படுக்கையை சுருட்டி எரிகிறீர் ஆண்டவரே. ஓ ரிகாலா ஷிபரி கரபா. இதோ நான் உன் ஆயுசு நாட்களை நீட்டித்து தருகிறேன். உன் படுக்கையை தூக்கி எரி, உன் மரண படுக்கையை தூக்கி எரி. கர்த்தருக்காக எழும்பு. உன்னை நடத்துகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ரிகாலோ ஷிபா ரிகா பாபா ரிஷபா ரிகரபரபா. ஓ கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்பி பறக்கிற வல்லமையினால இன்றைக்கு நீர் நிரப்பிக் கொண்டு இருக்கிறீர் ராஜா, நிரப்பிக் கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. ரிகானா ஷிபா ரிகரபரபா. கழுகு தன்னுடைய அந்த ஸ்ட்ரென்த்தை எப்படி ரெனியூ பண்ணிக்குமோ அதே போல இன்றைக்கு புதிய சிறகுகள் ஆண்டவரே, புதிய சிறகுகள் அப்பா. ஒரு புது வாழ்க்கை, எல்லாவற்றையும் புதிதாக்கி ஒரு புது பலன் கொடுத்து எங்களை செட்டைகளை அடித்து உயர எழும்பி பறக்க செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருபோதும் எங்கள் கண்ணீரை நீர் புறம்பே தள்ளாத தேவனாய் இருப்பதனால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் துரத்தப்பட்டு இருக்கலாம், ஒதுக்கப்பட்டு இருக்கலாம், தள்ளப்பட்டு இருக்கலாம், புறஜாதிதான் ஆண்டவரே. கானானிய ஸ்திரீயை போல இன்றைக்கு உங்க பாதத்துல வந்து நிற்கிறோம்ப்பா. கானானிய ஸ்திரீயை போல உங்க பாதத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நான் புறஜாதி தான்ப்பா, நான் ஒரு நாய் தான் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தாவே உம்முடைய இரக்கங்கள் மகா பெரியதல்லவோ, உமது கிருபை மகா பெரியதல்லவோ. நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா. மேஜிலிருந்து விழுகிற துணிக்கைகள் அல்லப்பா, உங்க ரத்தத்தினால நீர் உண்மையே எங்களுக்காக கொடுத்தீர் ஆண்டவரே. அது ஜீவ அப்பத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த கானானிய ஸ்திரியை போல உங்க பாதத்தை இறுக பற்றி கொள்கிறோம் அப்பா, அப்பா பற்றி கொள்கிறோம். விடுதலையை தாங்கப்பா. இன்றைக்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிற காரியங்கள் எங்களுக்கு கொடுக்கப்படுவதாக ராஜா, கொடுக்கப்படுவதாக ராஜா. இந்த புறஜாதியை தேடி வந்தீரே, அற்புதம் செய்தீரே, உமது ரத்தத்தினாலே கழுவினீரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய சொந்த ஜனமாய் எங்களையும் தெரிந்து கொண்டீரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. உலகம் எல்லாம் எங்களை மேல கல்லெறியும் போது அப்பா, தேவையற்ற காரியங்களால் எங்களை வார்த்தையினால் எங்களை கொன்று கொண்டு இருக்கும் போது எத்தனையோ நிந்தனை, எத்தனையோ அவமானம் எல்லாவற்றையும் எங்கள் மேல அப்பா குப்பையை போல் இந்த உலகம் போட்டாலும் என் தேவனாகிய கர்த்தரோ என்றால் எங்களை தெரிந்து கொண்டு அப்பா எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர் ஆண்டவரே, எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர் ஆண்டவரே. கானானிய ஸ்திரீ தான்ப்பா, ஆனா என் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார், உன் விசுவாசம் பெரியது. இஸ்ரவேலிலும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லைன்னு சொல்றீங்கப்பா. எங்கள் இருதயத்தை பார்க்கிறீங்கப்பா, எங்க கண்ணீரை பார்க்கிறீங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி அப்பா. என் கர்த்தரைகளை குறித்து சாட்சி கொடுக்கிறீரப்பா, என் தேவனைகளை குறித்து சாட்சி கொடுக்கிறீர் ஆண்டவரே. இந்த இருதயம் உமக்கு தெரிந்திருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. காயத்தை பார்க்கிலும் என் கர்த்தருடைய கிருபை பெரிது. இந்த காயத்தை பார்க்கிலும் என் கர்த்தருடைய அன்பு பெரியது. நீர் போதுமானவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்தரிக்கிறேன், நீர் போதுமானவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. காயப்பட்டதை பார்க்கிலும் உமது கரங்களால் தேற்றப்படுகிற ஆனந்தம் அது எங்களுக்கு போதும் அப்பா.
போதும் ஆண்டவரே. இன்றைக்கும் காயப்பட்ட ஒவ்வொரு இருதயங்களுக்கு நேராக கர்த்தாவே உமது ஆணிப்பா இந்த கரம் கடந்து வருவதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. காயங்களை ஆற்றும்படிக்கு கர்த்தருடைய கரம் கடந்து வருவதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவேளை நீ உன்னுடைய பாவத்தின் நிமித்தமா எல்லாவற்றையும் இழந்து போனாயோ, சாத்தா உன்னிடத்துல இருக்க எல்லாவற்றையும் பறித்து கொண்டு போனானோ, குற்றுயிரும் குலையுருமாய் உன்னை விட்டு விட்டு போனானோ, எல்லாவற்றையும் இழந்து போயிட்டேனே, என் ஜீவனும் போகிறதே, உதவி செய்ய யாருமே இல்லையோ நினைத்து கலங்கி கொண்டு இருக்கிறாயா? ஆசாரியன் உனக்கு உதவி செய்யலாம போயிருக்கலாம், ஒரு லேவியர் உனக்கு உதவி செய்யாம போயிருக்கலாம், உனக்கு வேண்டப்பட்ட எல்லாரும், உன்னிடத்துல பெற்றுக்கொண்ட எல்லாரும் உனக்கு உதவி செய்யாமல் ஒதுங்கி போனாலும் என் நல்ல சமாரியன் உனக்கு உண்டு. அவர் உன்னை தேடி வந்து இன்றைக்கு உன்னுடைய காயங்கள்ல எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து தம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தால் உன்னை உடுத்தி தன் சொந்த வாகனத்தில் உன்னை ஏற்றிக்கொண்டு, தன் சொந்த வாகனத்தில் உன்னை ஏற்றிக்கொண்டு இதோ உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கிறார். உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கிற தேவன், உனக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன். அவர் உன்னை கைவிடாத தேவன், அவர் உன்னை மறக்காத தேவன், அவர் உன்னை மறக்காத தேவன். நீ இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் திரும்ப தருகிற தேவன். உலக பிரகாரமா நீ எதை இழந்திருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் மகிமையான காரியத்தை உன் வாழ்க்கையில செய்கிறார். மகிமையான காரியத்தை உன் வாழ்க்கையில செய்கிறாரு. நீ இழந்ததெல்லாம் உனக்கு மீட்டு தரும்படிக்கு நல்ல சமாரியனாக தன்னை தாழ்த்தி உன் அண்டைக்கு தேவன் கடந்து வருகிறார். உன் அருகில கடந்து வருகிறார். என்னால நிக்க கூட முடியல ஆண்டவரே, என்னால நடக்க கூட முடியல ஆண்டவரே, என் காயம் பெரிதா ஆண்டவரே, நான் உன்னை தூக்கி சுமப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. நான் உன்னை தூக்கி சுமப்பேன், உன் முதிர் வயதிலும் நான் உன்னை தூக்கி சுமப்பேன். ஒரு தகப்பனை போல் நான் உன்னை சுமந்து கொண்டு போவேன், நான் உன்னை சுமந்து கொண்டு போவேன். மனிதர் தயவு உனக்கு தேவையே இல்லைன்னு கர்த்தர் சொல்றார். அப்பா, நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்க அன்பு ஒன்றே போதும்னு சொல்லி நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உங்க பாதம் ஒன்றே போதுமாண்டவரே, நீங்க பேசுறது மாத்திரம் கேட்பதே போதுமாண்டவரே. எங்க வாழ்க்கையை உமக்காக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா, எங்களுக்காக இவ்வளவு செய்த தேவனே அப்பா, உமக்காக நான் வாழுவேன், உமக்காக நான் ஓடுவேன் ஆண்டவரே. என்னை நேசித்த கர்த்தரையே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் நேசிப்பேன் சொல்லி உன்னதமான மனவாட்டியாக அவர் நம்மை தெரிந்து கொண்டாரே. மணவாளனுக்கு நம்ம இருதயத்தை கொடுப்போமா? இந்த இருதயத்தில் எத்தனை பேருக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கிறோம்? நம்ம காயப்படுத்துறவங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்துருக்கோமே. நம்ம நேசிக்கிற தேவனுக்கு உண்மையாக இன்றைக்கு இருதயத்தை திறந்து கொடுப்போமா? எஸ்அப்பா, என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நீங்க தான் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் எனக்கு இருக்கிற முதல் ப்ரையாரிட்டி நீங்க தான் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகம் எல்லாம் எனக்கு பின்னாக போகட்டும்னு சொல்லி, சிலுவையே எனக்கு முன்னால், உலகமே எனக்கு பின்னால்னு சொல்லி ஒரு வைராக்கியம் எடுப்போம். நாம் கலங்கி நின்ற போதெல்லாம் நம்மை கை தூக்கி எடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லி பாடலாமா? ஒரு உணர்வோடு இந்த பாடலை பாடுங்க. இதே பாதையில் இன்னைக்கு எத்தனையோ பேர் கடந்து வரீங்க. இந்த பாடலை பாடும்போது அது கர்த்தருக்கு உங்களுக்கு நடுவில் இருக்கிற ஒரு கான்வர்சேஷனா இருக்கட்டும். கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி
இருப்பினும் சோர்ந்து போவதில்லை. என்னோடு நீருண்டு, தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ. நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ. நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. மனிதனின் தூஷணையில் மனமடிவடைவதில்லை. நீரந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. மனிதனின் தூஷணையில் மனமடிவடைவதில்லை. நீரந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு நடப்பவரே. கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு நடப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை. காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உமை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உமை பாட உமை புகழ ஒரு நாவு பத்தலையே. என்னை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உமை பாட உமை புகழ ஒரு நாவு பத்தலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாளுதத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாளுதத நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்தேன், நான் நொறுக்கப்பட்டு கிடந்தேன். என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டத நான் மறக்கலையே. உமை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உமை பாட உமை புகழ ஒரு நாவு பத்தல
கலையே, உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. பூரண அழகுள்ளவர், 10,000களில் சிறந்தவர், அவர் வெண்மையும் சிவப்புமானவர், அவர் கிச்சிலி மர அழகை போன்ற அழகுள்ளவர், அவர் சாரோனின் ரோஜா, மருதோன்றி பூங்குத்தும் வெள்ளை போல செண்டுமாய் இருப்பவர். அவர் என் நேசர், அவர் என் நேசர், நான் அவருடையவள். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், நான் அவருக்கு சொந்தமானவள். ஒருவரும் என்னை அவருடைய கரத்திலிருந்து பறிக்க முடியாது, அவர் கரத்திலிருந்து பிரிக்க முடியாது. என்னை அழகாக்கும் படிக்கு தம்முடைய அழகையெல்லாம் இழந்த தேவன் அவர். அவரே என் நேசராய் இருக்கிறாரே. எனக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்த தேவனை என் உயிருள்ள வரைக்கும் நான் துதிப்பேன்னு சொல்லி இன்றைக்கு உம்மிடத்துல சொல்றேன். ஆண்டவரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உம்மை துதிப்பேன் அப்பா. எல்லாரும் என்னை நொறுக்கி போடும் போது என் தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் என்னை மீண்டும் மீண்டும் வணைந்து கொள்கிறீர் ஆண்டவரே. மீண்டும் மீண்டும் என்னை உருவாக்கி கொண்டு வருகிறீர் அப்பா. உம்முடைய கரத்துல அப்பா விலையேற பெற்ற பாத்திரமாக, கனமுள்ள பாத்திரமாக என்னை ஒவ்வொரு நாளும் நீர் வணைந்து கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, நீர் இந்த பாத்திரத்தை உம்முடைய மகிமைக்காக பயன்படுத்துவீராகன்னு சொல்லி எங்களை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கனவீனமான பாத்திரமாக நீர் எங்களை வணைந்து கொள்ளாமல் உம்முடைய கரத்தில் இருக்க கனமான பாத்திரமாக, கனத்திற்குரிய பாத்திரமாகவே வணைந்து கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, காலமெல்லாம் உம்மை உயர்த்துவோம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளையும் உம்மை உயர்த்துவோம். ஒரு நாள் உம்மை விட்டு விலகாத கிருபையை எங்களுக்கு கொடுப்பீராக. சூழ்நிலைகள் எங்களை உம்மிடத்திலிருந்து பிரித்து விடாத படிக்கு அப்பா, பவுல் சொல்வது போல எல்லா சூழ்நிலைகளிலும் அப்பா நாங்கள் உம்முடைய அன்பிலிருந்து பிரிந்து போக மாட்டோம். எதுவும் என்னை கர்த்தருடைய அன்பிலிருந்து பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறோம்னு சொல்லி எங்களை தாழ்த்தி உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.